நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின சோமாசி மாற நாயனார். இந்த வரியில வரா மாதிரி அம்பரான், அம்பர் அதுதான் அவரோட ஊரு. திருமாகாளம் அப்படின்வாங்க, திருவாரூர் பக்கத்துல இருக்கு. அம்பர் திருமாகாளம் அந்த ஊரோட பேரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இந்த ஊர்ல இருக்கு. இத பத்தி முதல்ல சொல்லணும். இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இத பத்தி சொல்லணும். இந்த கோயில் மாகாளம், மகாகாலேஸ்வர், உஜ்ஜைன்ல இருக்கிற மாகாளம் ஒண்ணு, அடுத்தது அம்பர் மாகாளம், இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பக்கத்துல இரும்பை மாகாளம். இந்த 3 மாகாளம் தான் ரொம்ப ஃபேமஸான மாகாள கோயில்கள். 3 கோயில், அதுல ஒன்னானது இந்த அம்பர் மாகாளம். இந்த கோயில்ல பார்வதி தேவி 2 கையில, ஒரு கையில பாலகனா விநாயகரையும் இன்னொரு பாலகனா முருகரையும் கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். விநாயகர் வழக்கமா இருக்கிற யானை முகத்தோடு இல்லாம மனித முகத்தோடு இருப்பார் இந்த கோயில்ல. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இந்த கோயில். நம்ம சோமாசி மாற நாயனார் அவதார ஊர் இந்த ஊர் தான். இந்த கோயிலை பத்தி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி இப்ப சோமாசி மாற நாயனாரை பத்தி பார்ப்போம். சோமாசி மாற நாயனார் அவர் பேசிக்கா ஒரு அந்தனர். அவர் எந்த நேரமும் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருப்பார், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவரோட முக்கியமான ஒரு வேலை. மூச்சு விடுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி, எப்பவுமே. அடுத்தது இவர் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். இந்த ஊர்ல இந்த அம்பர், அதுக்கப்புறம் பக்கத்திலேயே அம்பர் மாகாளம் நம்ம பார்க்கறது. இந்த அம்பர் மாகாளம் ஊர்ல இருக்கிற இந்த கோயில். இந்த அம்பருக்கும் அம்பர் மாகாணத்துக்கும் நடுவுல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல தான் சோமாசி மாற நாயனார் ஒரு யாகம் வளர்த்தார் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த சோமாசி மாற நாயனார் என்ன பண்றார் அப்படின்னா யாகம் வளர்க்கிறார். அவர் யாகம் வளர்க்கணும்னு யோசிக்கிறார். முதல்ல அந்த யாகத்தோட பேரு சோமயாகம். சோமயாகம் வளர்க்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றார். இப்ப என்னன்னா எப்படி பண்றது, இதுக்கு அந்த இறைவனே ஆவிர்வாவம் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும், யாகத்தோட பலன் நமக்கு கிடைக்கும், மக்களுக்கு பலன் கிடைக்கும், ஊருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் அவர் நினைக்கிறார். எப்படி இறைவனை வர வைக்கிறது, வழி தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு இறைவன் பக்தி இருந்தாலும் இறைவனே அருள் புரிகிற அளவுக்கு கேட்டா நடக்குமா அப்படின்னா தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, அடியாரோட பழக்கம் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்றதுக்கான காரணம் இதுதான். இறைவன் மூலமா ஒரு விஷயம் நடக்கணும், இறைவன் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அந்த சிவனே வரலனாலும் சிவனடியார் மூலமா சிவனை பற்றலாம் அப்படிங்கறத இவர் ப்ரூவ் பண்றாரு. எப்படி பண்றார் அப்படின்னா, இவர் சுந்தரரை பத்தி கேள்விப்படுறார். சுந்தரர் சங்கிலி நாச்சியார் கூட இருக்கார். அப்ப சுந்தரருக்கு எப்படின்னா ஒரு ஒரு கோல்டு ஃபீவர் வருது. தூதுவளைகளை தினமும் இவர் அனுப்புறார் சுந்தரருக்கு. சுந்தரரை பிடிச்சி சுந்தரர் மூலமா சிவன் கிட்ட யாகத்துல கலந்துக்க சொல்லணும் அப்படிங்கிறது இவரோட எண்ணம். கேள்விப்பட்டோடனே இந்த மாதிரி தூதுவளைகள் எல்லாம் அனுப்புறார். ஏன் சுந்தரர் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அவருக்கும் தெரியாத என்ன, தம்பிரான் தோழன் சுந்தரர். அதனால உங்க ஃப்ரெண்ட வர வைங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கலாம். அதுதான் அவர் பண்ண போறார். ஸோ என்ன பண்றார், முதல்ல சுந்தரரை ஃப்ரெண்டு முடிக்கிறார். இந்த மாதிரி பண்றார், தூதுவளையெல்லாம் அனுப்புறார். திருவாரூருக்கும் போய் பார்க்கிறார். சுந்தரர் இவரை பத்தி இந்த தூதுவளையெல்லாம் அனுப்பிச்சதுலாம் இவரு தான் அப்படின்றது அப்ப தெரியாது திருவாரூர்ல இவர் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சுந்தரர் இவரை தேடி இந்த ஊருக்கு வரார். 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்ப சுந்தரர் கிட்ட இவர் கேட்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு யாகம் வளர்த்த போறேன், அந்த யாகத்துக்கு சிவனே வரணும், ஆவிர்வாவம் எடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்கிறார். இந்த ஊர்ல
இந்த கோயில் நம்ம சொன்ன இந்த அம்பர் மாகாளத்தில் இருக்கிற இந்த கோயில் மாகாளேஸ்வரர், இந்த கோயில், இந்த சிவன், இதே கோயில்ல ஒரு தியாகராஜரும் இருக்கார். அந்த இன்சிடென்ட் இந்த தியாகராஜரோட தொடர்புடையது. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா யாகம் வளர்க்கிறார். அப்ப சுந்தரரும் கலந்துக்கிறார். சுந்தரர் முன்னாடியே சிவன் கிட்டேயும் இந்த மாதிரி வேண்டி கூப்பிடுறார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும், நீங்களே யாகத்துல கலந்துக்கிட்டு ஆவிர்வாகம் எடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டதுனால இறைவன் சொல்றார், நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிறார். எப்படி வருவாருன்னு தெரியாது, ஆனா வருவாருன்னு மட்டும் தெரியும். அப்ப என்ன நடக்குதுன்னா யாகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுந்தரர் வரார், அப்புறம் இறைவனும் வரப்போறாருன்றது நியூஸ் எப்படியோ ஸ்ப்ரெட் ஆயிடுது. நிறைய மக்கள் வராங்க, நிறைய அந்தணர்கள் வராங்க, முனிவர்கள் நிறைய பேர் வராங்க, கலந்துக்கிறாங்க. அப்போ யாகம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நீச்ச குளம் அப்படின்வாங்க. அது என்னன்னா ஒரு தாழ்ந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு மனுஷனா சிவன் பார்வதி தேவியோட என்ன பண்றாரு அப்படின்னா, நந்திய இறந்து போன ஒரு கண்ணுக்குட்டியா தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு 4 வேதங்கள் 4 நாய்களா வச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி, தாழ்ந்த கம்யூனிட்டி ஆள் மாதிரி உள்ள வரார். இவங்கெல்லாம் ஐயோ இந்த வேள்வியோட இது போயிடுமே, தூய்மை போயிடுமே அப்படின்லாம் பயப்படுறாங்க. அப்ப மனித ரூபத்தில் இருக்கிற அந்த விநாயகர், அதாவது மனித உருவத்தில் இருக்கிற அந்த விநாயகர், அவரோட பேரே அச்சம் தவிர்த்த விநாயகர். இந்த கோயில்ல போனீங்கன்னா அச்சம் தவிர்த்த விநாயகர் தான் இவரோட பேரே இருக்கும். அவர் என் தாய் தந்தையர் வருகின்றனர் அப்படின்னு சொல்றார். அப்பா அம்மாவுக்கு உணவு கொடுக்கணும்ன்ற ஒரு வேர்டை மெசேஜ சொல்றார். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அந்த வந்த அடியாருக்கு அமுது கொடுக்கறாங்க, அதாவது ஆவிர்வாவம் கொடுக்கறாங்க. இப்படி இறைவன் ஆவிர்வாவம் எடுத்துக்கிட்ட உடனே ரிஷப வாகனத்துல காட்சி தரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அவரு அந்த மாதிரி காட்சி தரார். இது இந்த கோயிலோட ஹிஸ்டரி. நம்ம சோமாசி நாயனாரோட ஹிஸ்டரியில இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட். இப்படிப்பட்டவர் இந்த மாதிரி வேள்விகள் பல செஞ்சு ஊருக்கெல்லாம் அந்த புண்ணியம் போகணும், மக்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் போகணும் அப்படின்னு பண்ண காரணத்தினாலேயே இவரு சிவபதம் அடைந்தார். அவர்தான் நம்ம சோமாசி நாயனார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.